வெல்கம் டு எபிசோட் 9 ஆஃப் அறம்திணை பாட்காஸ்ட். நம்ம அறம்திணை பாட்காஸ்ட்டில் விளிம்புநிலை மக்கள் மற்றும் கால்நிலை மாற்றம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக சாமானிய மக்கள் கால்நிலை மாற்றத்தால் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதோட விளைவுகள்லேருந்து தகவமைச்சுக்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அப்படி அவங்க பண்ணுற விஷயம் கால்நிலை மாற்றத்தோட விளைவுகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க எப்படி உதவி பண்ணுது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு பெண்களும் காலநிலை மாற்றமும். நம்ம முதலாவது எபிசோட்லயே வந்துட்டு எப்படி காலநிலை மாற்றம் ஏற்கனவே இருக்கிற சமூக அடுக்கு நிலைனால மக்கள் மேல இருக்கிற பாதிப்பை அக்ரவேட் பண்ணுதுன்றத பத்தி பேசியிருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு எபிசோட்ல எதை பத்தி பேச போறோம்னா, பெண்கள் மேல இருக்கிற பாதிப்பை எப்படி காலநிலை மாற்றம் இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்துதுன்றத பத்தி விரிவா பேசுறது தான் இன்னைக்கான பாட்காஸ்ட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களும் குழந்தைங்களும் ஒரு முக்கியமான வல்னரபிள் செக்ஷனாக வல்னரபிள் குரூப்பாக இருக்காங்க. ஸோ இதை உறுதிப்படுத்துறதுக்கு பல சர்வதேச அமைப்புகள் UN உட்பட அதுக்கு பல ஆய்வுகள் பல ரிப்போர்ட்ஸ் IPCC ரிப்போர்ட்ஸோடு சேர்த்து இதை சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட் எபிசோட்லேயே கொலாயடி சண்டை அதுக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்ஸ்பெக்டிவ் பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ அதோட தொடர்ச்சியாக எப்படி கிளைமேட் சேஞ்சை நம்ம பார்த்தாவே நம்ம வீட்டு லெவலில் பார்க்குறப்ப ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது வீட்டோட ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறது, தண்ணி, ஃபயர்வுட்டு, இந்த மாதிரி ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த வீட்டுக்கு தேவையான ரிசோர்ஸஸை இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கான முழு வேலையும் முழு எமோஷ்னல் லேபரும் யார் மேலே விழுதுன்னு பார்த்தா வீட்டில் இருக்க பெண்கள் மேலே தான் விழுது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா பெனி? கண்டிப்பாக கார்த்தி. நம்ம வீட்டு பணிச்சுமை அப்படின்ட்டு சொன்னாலே அது காலங்காலமாக பெண்கள் மேலே திணிக்கப்பட்ட ஒன்றா தான் இருக்குது. ஃபிசிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இமோஷனல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்தவித லேபராக இருந்தாலுமே அது பெண்களோட கடமையாக தான் பார்க்கப்படுது. இப்போ மாடர்னாக இவால்வ் ஆகிட்டு இருக்க ஃபேமிலிஸில் ஃபிசிக்கல் ஒர்க்கோ வீட்டு ஒர்க்கோ ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கவங்க கூட இமோஷ்னல் ஒர்க் லேபர் சார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒன்று இல்லை. இமோஷ்னல் லேபர் அப்படின்றத பற்றின டைலாகுமே இது வரைக்கும் நடக்காத ஒன்றா தான் இருக்குது. அதை பற்றி நீயும் ஷேர் பண்ணியிருந்த. இது ஏன் இன்னும் பெண்களோட கடமையாக பார்க்கப்பட்டிருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம சில பண்புகளையும் உணர்ச்சிகளையும் எப்படி பெண்மைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக நம்ம ஒரு சமூகமாக காலங்காலமாகவே இரக்கமாக இருந்தால் அது ஒரு தாய்மை உணர்வு, கருணையோடு இருந்தால் அது ஒரு தாய்மை உணர்வு, பாசம் அப்படின்றது ஒரு பெண்மைக்குரிய உணர்வு, தாய்மைக்குரிய உணர்வு அப்படின்ட்டு நிறைய இமோஷன்ஸை தாய்மைப்படுத்தியும் பெண்மைப்படுத்தியும் அதை ஒரு ஃபெமினைன் நேச்சரோடு இருக்கிற இமோஷன்ஸாகவே நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக நீட்சியாக தான் இந்த இமோஷனல் லேபர் அந்த வீட்டை கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கேர் சார்ந்த ஒரு ஹோலிஸ்டிக்காக அந்த ஒரு குடும்பத்தையும் அந்த கம்யூனிட்டியும் பார்த்துக்கிறதுக்கான பல கடமைகள் இதோட நீட்சியாக தான் பெண்களோட கடமையாக பார்க்கப்பட்டு இப்போ அது அவங்க மேலே திணிக்கப்பட்ட ஒரு இமோஷனல் லேபராக நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் எப்படி ஒரு வீட்டுக்கான ரிசோர்ஸை சேர்த்து வைக்கிறது, அடுத்த நாளைக்கு அந்த வீடை சர்வைவ் ஆகிறதுக்கான எல்லாமே வீட்டில் இருக்கா அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்கள் ஏன் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த ஒரு டோட்டல் ரிசோர்ஸ் பாலிட்டிக்ஸில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக கிளைமேட் சேஞ்ச் செனாரியோ இருக்கும்போது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தண்ணீர் சார்ந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் சென்னையில் கூட வறட்சி காலங்களில் தண்ணி டேங்க்கு பின்னாடி குடத்தை தூக்கிட்டு பெண்கள் ஓடுறத நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் கொலையாடி சண்டை அப்படின்ற பேரில் கொலையாடி சண்டை எப்படி ஒரு மீம் கண்டென்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம முதல் எபிசோட்லேயும் பேசியிருந்தோம். சரி, இது சென்னையில் நம்ம வறட்சி அப்போ பார்த்தோம். ஆனால் ஓவராலாக என்ன மாதிரி இது இருக்குது அப்படின்ட்டு சில டேட்டாவை பார்க்கலாம். ஐநா சபை அவங்க பண்ண ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அளவில் இல்லை உலக அளவிலேயே பெண்கள் 22 கோடி மணி நேரங்களை ஒரு வருடத்துக்கு நீர் சேகரிக்கிறதுக்காக மட்டுமே செலவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை ஆவரேஜ் அவுட் பண்ணால் ஒரு பெண்
ஒரு நாளைக்கு 54 மணி நேரங்கள் வந்து நீர் சேகரிக்கிறதுக்காக செலவிடுறாங்க அப்படின்ற கணக்கில் வருது. சில இடங்கள்ல அது 5 நிமிஷமா இருக்கலாம், பல இடங்கள்ல வந்து பல மைல் தூரம் நடந்து போய் தண்ணி சேகரித்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பாதி நாள் வேலையாகவே வந்து இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு பல இடங்கள்ல பல நிலைமைகள் இருக்கும். ஆனால் ஆவரேஜாக 54 நிமிடங்கள் வந்து இருக்கு. நம்ம வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் இந்தியா மாதிரியான சில ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் பல வறட்சி இருக்கிற இடங்கள்ல வந்து இந்த நேரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதில் குறிப்பாக இந்தியாவில் ஒரு பெண் ஒரு நாளைக்கு 6-10 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி சேகரிக்கிறதுக்காக ஆவரேஜாக நடக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னொரு ஆய்வு வந்து சொல்லுது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற வாட்டர் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லி இதை இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த வாட்டர் ஒய்ஃப் கான்செப்டை பற்றி பல டாக்குமெண்ட்ரிஸுமே வந்திருக்கு. ஸோ இது என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து கடும் வறட்சி இருக்கிற பல கிராமங்களில் தண்ணி சேகரிக்கிறது மட்டுமே வந்து ஒரு முழு நேர வேலை அளவுக்கு வேலைப்பளு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, வீட்டு வேலையை பார்த்துக்கிறது, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக அவங்களோட முதல் திருமணம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தண்ணி சேகரிக்கிறதுக்காக மட்டுமே 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த 2வது தண்ணி சேகரிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணப்பட்ட அந்த மனைவியை தான் வந்து பானிபாய் இல்லைன்னா வாட்டர் ஒய்ஃப் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு மட்டுமே 5-6 முறை வந்து அவங்க வீட்டை விட்டு தண்ணி சேகரிக்கிறதுக்காக போயிட்டு வர வேண்டிய தேவை இருக்குது. ஒரு ட்ரிப்புமே 6-10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு பிரேக் எடுத்துட்டு போயிட்டு வர்றது அப்படின்ட்டு முழு நாளுமே இவங்களுக்கு அதுதான் வேலை அப்படின்ற மாதிரி இருக்கு. குறிப்பா மகாராஷ்டிரால தானே மாவட்டத்தில் இருக்கிற தஹமல் அப்படின்ற ஒரு கிராமத்துல இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. பல இடங்கள்ல வந்து 2வது மனைவி பானிபாய் அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க. ஆனா தஹமல்ல வந்து 2வது மனைவியுமே வந்து அது முழு நேர வேலையாகி அதுல இருந்து எக்ஸஸ் வேலை இருக்கிறதுனால 3வது மனைவியுமே வந்து பானிபாயா கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து காணப்படுறதா வந்து சொல்லுது. ஓகே, இந்த பகுதியில் ஏன் இவ்வளோ ஒரு கடும் வறட்சி இருக்கு அப்படின்றதுக்கான காரணத்தை பார்த்தா, மும்பையிலிருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற கிராமங்கள் இது. மும்பையோட தண்ணி தேவைக்காக, மும்பை அப்படின்றது வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிட்டி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ மும்பையோட தண்ணீர் தேவையை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக ரிசர்வாயர்ஸ் அமைச்சு இந்த கிராமங்களை சுற்றி இருக்கிற இங்கே வர வேண்டிய தண்ணீர் எல்லாமே உறிஞ்சப்பட்டு பைப்லைன்ஸ் வழியாக மும்பைக்கு அனுப்பப்படுது. இது வந்து பல வருட காலமாக நடந்துக்கிட்டே இருக்க இங்கே வந்து வறட்சி வந்து அதிகமாகிட்டே போகிறது தான் வந்து இந்த மாதிரியான வாட்டர் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு வந்து கொண்டு வந்து முடியுது. இது ரொம்ப ஐரானிக்காக இருக்குது வேணி. வறட்சின்ற ஒரு பிரச்சனை இருக்குது, காலநிலை மாற்றத்தினால வருது. அதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதுக்கு கம்யூனிட்டியாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்க. பானிபாய் வாட் எவர் இட் இஸ்ன்ற ஒரு சொல்யூஷனாக கொண்டு வரப்ப அதுவும் யாரை அப்ரஸ் பண்ணுது, யாரை பாதிக்குதுன்னா வந்து பெண்களை தான் பாதிக்குது. இது சந்திரமுகி படத்தில் பிரபு சொல்கிற மாதிரி என்ன கொடுமை சரவணன் இது அப்படிதான் இருக்குது. இவ்வளோ வீட்டு வேலைகளையும் தாண்டி பெண்கள் வந்து ஃபினான்ஷியல், அவங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட கரியர், அவங்களோட பேஷனுக்காக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்காக இருக்கலாம், வேலைக்கு போகிற ஒரு சூழல் இருக்குது. இந்த வேலைக்கு போகிற பெண்களுக்கு அவங்க வீட்டு வேலையோட சுமை குறையுதான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. பல இடங்களில் வீட்டு வேலையும் பார்த்துட்டு வேலைக்கும் போகிற ஒரு கட்டாயத்தில் தான் வந்து பெண்கள் தள்ளப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க் பிளேஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்களோட ஒர்க் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, அது எப்படி கிளைமேட் சேஞ்ச்னால பாதிக்கப்படுது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா பெனி? இதில் வந்து பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது வந்து அந்த பனிச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் எனக்கு குறிப்பாக பர்டிகுலராக முக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறது வந்து நம்ம கிளைமேட் எக்ஸ்ட்ரீம் கலாமிட்டிஸோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்கள வந்து நம்ம முக்கியமாக பார்ப்போம். அதில் இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இருக்கிற துறைகளில் காவல்துறை தவிர நம்ம எந்த துறையை எடுத்து பார்த்தாலுமே அது அதிகமாக பெண்கள் இருக்கிறதா தான் இருக்கும். மருத்துவத்துறையாக இருக்கட்டும் சரி, துப்புரவாக இருக்கட்டும் சரி, சுகாதார வேலையில் ஈடுபடுறவங்களா
விஷயங்களா இருக்கட்டும் சரி. மருத்துவத்துறையில் வந்து டாக்டர்ஸோட ப்ளைட்டை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம், ஆனால் நர்சஸை பற்றி பெருசாக கண்டுக்கிட்டதே கிடையாது. நர்சஸோட ஸ்ட்ரகிளுமே வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கலாமிட்டிஸ் அப்போவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் அவங்க இவ்வளோ நேரம் நம்ம பேசின வீட்டு சுமையும் பார்த்துக்கிட்டு அவங்க குழந்தைங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களோட செனாரியோ எப்படி இருக்குதுன்றதையும் செக்இன் பண்ணிட்டு அவங்க இங்கே ஒரு பெரும் சமுதாயத்துக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் அதையும் வந்து கருத்தாக பண்ணிட்டு பல வகையான விஷயத்த வந்து மல்டி டாஸ்க் பண்ணிட்டு இருக்கிற சிச்சுவேஷனில் பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் செனாரியோ அதிகமாக ஆக இவங்களுக்கான ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து இன்னும் அதிகமாக தான் போகுது. ஏற்கனவே அவங்களுக்கு பணியிடங்களில் பேசிக்கான நெசசிட்டிஸும் ரைட்ஸும் இன்னும் என்ஷூர் பண்ணப்படாத நிலையில் இன்னும் அதிகமான பணியிட தேவைகள் அவங்களுக்கு இருக்க போகுது. அதை வந்து கண்டிப்பாக கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய தேவையும் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக முக்கியமாக ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது எண்ணூரில் இருக்கிற ஒரு செனாரியோவை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த எண்ணூர் வந்து சென்னையோட அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் இருக்கிற ஒரு இடம் சென்னையோட பார்டரில் இருக்கிற நார்த்தன் பார்டரில் இருக்கிற ஒரு இடம். இங்கே வந்து 32க்கு மேலே ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மிக அபாயகரமான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே வந்து பூர்வீகமாக பார்க்கும்போது பெரும்பான்மையான மக்கள் வந்து மீனவ தொழிலை சார்ந்து வாழ்ந்தவங்க. மீனவம் தவிர பல சிறு தொழில்கள் வந்து இங்கே இருந்துகிட்டு இருக்கு. இப்போது ஓவர் 50 இயர்ஸ் இங்கே இண்டஸ்ட்ரியலைசேஷன்னால இந்த பகுதி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து எக்கானமி, குறிப்பாக விமென்ஸ் எக்கானமி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சார்ந்து ஒரு ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் ஒன்றில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். அங்கே வந்து பெண்கள் குறிப்பாக பேசின விஷயங்கள் வந்து ஒன்று, அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த ட்ரெடிஷ்னல் லைவ்லிஹுட்கான ஸ்பேஸ் வந்து இப்போ ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ வெளியே வேலை தேடி போகணும். ஆனால் வேலை தேடி போகிறதுக்கான சூழல் வந்து அவங்களோட லொக்காலிட்டியில் வந்து சுத்தமாக இல்லை. ஆனால் அவங்க லொக்காலிட்டியை தாண்டி வேலை தேடி தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்குள்ளே தள்ளுற ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. குறிப்பாக வலைக்கு, அதாவது மீன் தொழிலுக்கு போகிற ஆண்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. 30 வயசு 35 வயசுலேயே வரிசையாக கேன்சர்னால இல்லை நுரையீரல் பிரச்சனைகள்னால மரணம், இது வலைக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, போதிய வருமானம் இல்லாததுனால ஆண்கள் அவங்களுக்கு ஏற்படுற மனச்சுமையினால ஒழுங்காக காசு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதில்லை. அப்போ ஆண்களோட காசை நம்பி அந்த குடும்பம் ஒன்று ரன் ஆகவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கான தேவையும் அந்த வீட்டுக்கான தேவையும் பூர்த்தி பண்ணுற ஒரு கட்டாயத்துக்குள்ளே பெண்கள் இருக்காங்க. அப்போ அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுன்றதை தாண்டி அவங்க வேலைக்கு போகணுன்னா அருகாமையில் எங்கேயுமே வேலைக்கு போகிறதுக்கான சூழலே கிடையாது. எவ்வளோ தொழிற்சாலைகள் வந்தாலும் தொழிற்சாலைகள்லேயோ அங்கே சுற்றி அது சார்ந்து வந்திருக்க வளர்ச்சி திட்டங்கள்லேயோ இங்கே இருக்கிற மக்களுக்கான லொக்காலிட்டியில் இருக்கிற மக்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது சுத்தமாக இல்லை. அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே தினமுமே 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மத்திய சென்னை பகுதிக்கு வந்து அங்கே துப்புரவு தொழிலாளர்களாவோ இல்லை பெரிய மால்ஸில் ஆஃபீஸஸில் வந்து கிளீனிங் ஒர்க்கராகவோ இல்லை வீட்டு வேலைக்கு போகிறதாவோ அந்த மாதிரி வேலைகளில் தான் ஈடுபட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில அவங்களோட மன அழுத்தத்தோட லெவல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்மளால இமேஜின் பண்ண முடியுது. டெய்லி 20 கிலோமீட்டர் வர்றது போகிறதுன்ற கம்யூட்டு, ஒன்று வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்க்கு ஒழுங்காக சேலரி வரலன்றதுனால அங்கே ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கோம், திரும்ப வந்து வீட்டு வேலையை பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும் அப்படின்ற பல ஆங்கிளில் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸில் ப்ரெஷர் ஆட் பண்ணுற விஷயமா இருக்குது. ஸோ அர்பன் ஏரியா சப்பர்ப்ஸில் வந்து இந்த மாதிரி பல சூழல்கள் இருக்குதுன்னா நீ ரூரல் ஏரியாவில் நிறைய வேலை பண்ணுறல்ல கார்த்தி, அங்கே என்ன மாதிரி இருக்குது இந்த சிச்சுவேஷன்? ரூரல் ஏரியாவில் ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ பற்றி நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தோன்னா மைக்ரேஷன். ஸோ ரூரல் டிஸ்ட்ரெஸ்ஸு, கிராமப்புறங்களில் வேலைகள் இல்லாததுனால, விவசாயத்தில் இருக்க பிரச்சனைகள்னாலையும் பல பிரச்சனைகள்னாலையும் ஊரில் இருக்க ஆண்கள் வந்து வெளியில் போய் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது முக்கியமாக ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், ட்ரைபல் ஏரியாஸில் இருக்கலாம், இல்லை ட்ரைலேண்ட் ஏரியாஸில் விவசாயம் ரொம்ப செழிப்பாக இல்லாத இடங்களில் வந்து இது ரொம்பவே அதிகமாக பார்க்குறோம். ஸோ இப்படி நடக்கிறப்போ அங்கே பின்னாடி இருக்க பெண் வந்து
அக்ரிகல்ச்சர் ஒர்க், அவங்களோட தோட்ட வேலையும் பார்த்துக்க வேண்டியது இருக்குது, அவங்களோட குடும்பத்தையும் பார்த்துக்க வேண்டியது இருக்குது, குழந்தைங்க பெரியவங்களையும் பார்த்துக்க வேண்டியது இருக்குது, அண்டு வீட்டுக்கு தேவையான சமைக்கிறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வேலைகளை வந்து ஒரே ஆளாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக இன்னொன்று பார்க்க வேண்டியது வந்து இப்போ விவசாய முறைகள் மாற மாற ஒரு ஹைலி மெக்கனைஸ்டு விவசாய முறைகள், கெமிக்கல் பேஸ்ட் விவசாய முறைகள் வரப்போ இது வந்து பெண்களுக்கான விவசாய முறையாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இது கடைக்கு போயிட்டு ஃபர்டிலைசர் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை டிராக்டரை வந்து ஓட்டுறதா இருக்கட்டும், இது நிறையா வந்து ஆண்கள் மையமாகவே வச்சு இருக்கிற விவசாய முறையாக இருக்குது. ஸோ அப்போ பெண்கள் இன்னமும் அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அண்டு மோனோக்ராப்பிங்னால நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியும், வீட்டுக்கு சாப்பாடு தேவைகளுமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. விவசாயமே பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு வீட்டுக்கான நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இல்லாமல் ரொம்ப இதனாலே நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இந்த பல பிரச்சனைகள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் கார்த்தி, ஹெல்த்துன்றதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் குறிப்பாக பெண்களில் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா எந்த மாதிரியான ஒரு பொல்யூஷனாக இருக்கட்டும் சரி, ஏதோ ஒரு வல்னரபிலிட்டிக்குள்ளே போகும்போது முதல்ல பாதிக்கப்படுறது வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தாக தான் இருக்குது. நம்மளோட போபால் கேஸ் லீக் விஷயமா இருக்கட்டும் சரி, செர்னோபைலாக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த மாதிரி பேரபாயங்கள் நடந்த பல பகுதிகளில் பல ஜென்ரேஷன்ஸ் தாண்டியும் அந்த இம்பேக்ட் வந்து இன்னும் குழந்தைங்க கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ வந்து அந்த அம்மா வந்து குழந்தையாக தான் இருந்திருப்பாங்க அந்த சம்பவம் நடக்கும்போது, ஆனால் அவங்க இப்போ பாட்டியாக இருப்பாங்க, அவங்களோட பேரனுக்கும் வந்து ஏதோ ஒரு ஜெனட்டிக்கலான குறைபாடோட பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அது பெண்கள் கிட்ட வந்து ஒரு ஆரோக்கிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இதை பற்றி பேசும்போது சைனாவில் நடந்த ஒரு ஆய்வை பற்றி, ஒரு ஆராய்ச்சி குழு நடத்தின ஒரு ஆய்வை பற்றி நான் சமீபத்தில் படித்தேன். அதை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இவங்க வந்துட்டு பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதாவது நுண்துகள்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதியில் நடத்தின ஆய்வில் 18,000 தம்பதிகள் மத்தியில் வந்து இந்த ஆய்வை நடத்தியிருக்காங்க. ஸோ இதோட ஃபைண்டிங் என்னவா இருந்திருக்குன்னா, அந்த 18,000 தம்பதிகளில் 18% பேருக்கு வந்து குறைப்பிரசவத்தில் குழந்தைகள் பிறந்திருக்கு, 20% பேருக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காற்று மாசுனால பெண்களோட கருமுட்டையோட வளர்ச்சி அடைகிற பண்பு வந்து அதிகமாக குறைஞ்சிருக்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட தொடர்ச்சியாக அதிகமாக பேசப்படாத ஒரு விஷயமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து மென்டல் ஹெல்த். இது குறித்து எந்த ஆய்வுகளும் பல தரவுகளுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஆனால் நம்ம ஆரம்பத்துலேயே இமோஷனல் லேபர் வந்து எப்படி பெண்கள் மேலே திணிக்கப்பட்ட ஒன்றா இருக்குதுன்றதை பற்றி பார்த்தோம். இமோஷனல் லேபர் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இமோஷனல் ப்ரெஷரும் அது சார்ந்த மன அழுத்தமும் பெண்களுக்கு அதிகமாகிறத வந்து நம்மளால் ஒரு குவாலிட்டேட்டிவாக நமக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. கண்டிப்பாக இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால அடுத்த வல்னரபிள் செக்ஷனாக இருக்கிறது வந்து குழந்தைங்க. ஸோ குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் வந்து என்ன மாதிரியான இம்பேக்ட் இருந்தாலும் அதுவும் திரும்ப வந்து அந்த தாயோட பெண்களோட மன அழுத்தத்தை தான் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சமீபத்தில் பல ஆய்வுகளில் வந்து தாய்ப்பாலில் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன்னும் பல நச்சு பொருட்கள் வந்து கலந்துருக்கிறத வந்து அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. இதனாலையும் குழந்தைங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே பொல்யூஷன் எக்ஸ்போஷர் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு பல விதமான ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து வருது. நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி பெண்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் பேசும்போது வந்த மாதிரி பிறக்கும் போதே குறைப்பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைகள், அதிக பொல்யூஷன் எக்ஸ்போஷர் இருக்கிற இடத்துல, அதிக சுற்றுச்சூழல் சீர்கேடு நடந்த இடங்கள்ல வந்து குழந்தைங்க பிறக்கும் போதே வந்து உடல் ஊனங்களோடையும் மாற்றுத்திறனாளிகளாகவும் பிறக்கிற நிலைமையும் வந்து இப்போ ரொம்பவே அதிகரிச்சிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து திரும்ப இப்போ ஒரு அந்த குழந்தையோட தாயோ இல்லை ஒரு பெண் வந்துட்டு இத்தனை வருஷமாக அவங்க வீட்டில் வந்து பெண்கள் வேலைக்கு போகல, அவங்க அவுட் ஆஃப் பேஷன் அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்காகவும் ஃப்ரீடம்காகவும் சண்டை போட்டு இப்போ வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு உடல் உபாதையோட பிறக்குது, இல்லை ஏதோ ஒரு குரோனிக்கான டிசீஸ் வந்து அந்த குழந்தைக்கு வருது அப்படின்னா திரும்ப அந்த தாய் வந்து வேலையை விட்டு வீட்டையும் அந்த குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இது இவ்வளோ நாளாக நடந்த ஒரு சோஷியல் ரெவல்யூஷனை கிளைமேட் சேஞ்ச் ரிவர்ஸ் பண்ணுற ஒரு விஷயம்
விஷயமா தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆமாம் பெனி, இந்த ஜெண்டர் ரைட்ஸ் ஜெண்டர் ஜஸ்டிஸ்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்லோவாக படிப்படியாக பல 100 வருஷங்களாக போராடி லேண்ட் ரைட்ஸ்க்காக இருக்கட்டும், ஓட்டிங் ரைட்ஸ்க்காக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்காக இருக்கட்டும் போராடி முன்னே கொண்டு வந்த தேரை வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு விஷயம் வந்து பின்னுக்கு இழுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ஜெண்டர் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவே நம்ம வந்து இன்னும் ப்ராடன் ஆக்கி இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் இன்க்ளூட் பண்ணி புதுமைப்படுத்த வேண்டிய ஒரு மெயின்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது சார்ந்தும் நம்ம வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதோட இன்னும் நுணுக்கமாக பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இதை எதிர்த்து போராடுறதா இருக்கட்டும், ஒரு ரெசிலியன்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், கம்யூனிட்டி பேஸ்ட் சொல்யூஷன்ஸை வந்து லீட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பிரதானமாக பெண்கள் தான் பண்ணுறதா நம்ம பார்க்குறோம். எண்ணூரில் இருக்க ப்ரொட்டஸ்ட்லேருந்து சேர்ந்து சிப்கோ மூவ்மெண்ட்லேருந்து சேர்ந்து பல என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட்ஸை வந்து பெண்கள் தான் லீட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நம்மளுக்கு வந்து வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்க. இந்த ரெசிலியன்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு எபிசோடில் ஒரு பெண்ணிய பார்வையில் நம்ம காலநிலை மாற்றத்துக்கான இம்பேக்ட்ஸை பார்த்தோம். இதை தாண்டி இன்னமும் அப்ரஸ்டாக இருக்க கம்யூனிட்டிஸான திருநர் சமூகமாக இருக்கட்டும், குயர் கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான இம்பேக்ட்ஸ் அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கிளைமேட் சேஞ்சுன்ற விஷயத்தை வந்து ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டி இல்லாமல் நம்மளால் பார்க்கவே முடியாது. அதோடக்கான ரெஸ்பான்சஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த இன்டர்செக்ஷனல் அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது போன்ற பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு ஆராம் திணை பாட்காஸ்ட்.